ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்கு நம்ம லஞ்சில் என்னென்ன டிஷ்லாம் செஞ்சோமோ அந்த ரெசிபீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு துவரம்பருப்பு 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு வெயிட் போட்டுடலாம். தேவைக்கு அதிகமாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படின்னு நான் சாம்பார் வைக்கும் போது நான் சொல்கிறேன். இப்போது வெயிட்டும் போட்டாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அதில் வச்சிடலாம். கரெக்டாக 3 விசில் போதும், பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ இது 3 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வடைக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு பவுலில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா ஊறட்டும். இந்த டிஷ் வந்து நம்ம லாஸ்ட்டில் செய்யலாம். அது வரைக்கும் இந்த பருப்பு ஊறினா போதும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரைஸ்க்காக அரிசி ஊற வைக்க போகிறோம். 1 அழகு அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே சாதம் செய்யும் போது அரிசி கொஞ்சம் நேரம் ஊறினா தான் சாதம் அதிகமாக வரும். இப்போ அரிசியும் நல்லா ஊறட்டும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் வறுவல். அதுக்கு வெண்டைக்காயை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வெண்டைக்காய் எப்போவுமே நல்லா ஒரு 4-5 சேர்த்து வச்சு தானே கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணும் போது பூச்சி இருக்கா இல்லையான்னு ஒன்றுத்துலேயும் பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் இந்த மாதிரி கட் பண்ணி கத்தியாலேயே லைட்டாக அந்த வெண்டைக்காய் வந்து தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் பூச்சி இருக்கா இல்லையான்னு. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பூச்சி இருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா வெண்டைக்காவையும் கட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. அதுக்குள்ளே 3 விசிலும் வந்துருச்சு. இப்போது வந்து குக்கரை இறக்கிட்டு அந்த வெண்டைக்காய் கடாயை வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. வெண்டைக்காய் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை ஒழுங்காக செய்யலைன்னா அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும்ல, அது வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு மாதிரி நூலாக இருக்குல்ல, அது போகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு அதை 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எப்போ இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்க அப்படின்னா அது வெண்டைக்காய் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போது மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வில் இருந்தால் போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். ஏன்னா வெண்டைக்காய் ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போது நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இறக்கிடலாம். வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடாகட்டும். நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சமாக பூண்டு தட்டி இதில் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. பூண்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுறீங்களா, அந்த டைமில் நீங்கள் இந்த பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் ஈஸியாக வச்சிடலாம். இப்போது பூண்டு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ண இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த கட்டி பெருங்காயம் வாங்கி அதை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம நார்மலாக கடையில் பவுடர் பெருங்காயம் வாங்குகிறோம்ல, அதை விட இது ரொம்பவே வாசனையாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பெருங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம சாம்பார்ன்றதுனால வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இதே காரக்குழம்பு, வத்தக்குழம்பு அந்த மாதிரி குழம்பா செய்கிறீங்க அப்படின்னும் போது வெங்காயம் போட்டோன்னா மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா தான் கலர் வந்து நல்லா ரெட்டாக வரும். இது சாம்பாருன்றதுனால நம்ம இந்த மாதிரி போடுறோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவரைக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, அந்த காய் வேகணும்ல, அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் நம்ம எப்பவுமே அரைப்போம்ல அந்த மிளகாய்த்தூள் தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் போகணும், காயும் வேகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 பச்சை மிளகாய், இது வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் செய்கிறோம், அதனால் பீன்ஸை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம்ல, அதனால் பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், எது பச்சை மிளகா எது பீன்ஸ் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண பீன்ஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து எல்லா பீன்ஸ்லேயும் கோட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூள் போடும்போது அந்த பீன்ஸோட கலர் அப்படியே இருக்கும். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடலாம். இப்போது பீன்ஸ் பொரியலும் ஒரு கடாயில் ரெடி ஆகிட்டுருக்கு, சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு, காய் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இந்த பக்கம் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டா பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்போது நம்ம சாம்பார் வந்து நல்லா அந்த காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். எப்போவுமே சாம்பார் செய்யும் போது பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் கொதிக்க விடணும். அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நம்ம சாம்பார்லாம் முடிச்சிட்டோன்ட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தனியாக பருப்பு தனியாக நிற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இப்போது பருப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இதில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாயாசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி வறுத்துக்கலாம். இந்த மக்கானா பாயாசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன், நீங்கள் பச்சை திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இப்போது திராட்சையும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு இதே நெய்யில் நம்ம மக்கானா இருக்குல்ல, தாமரை விதை, அதை வந்து இதில் சேர்த்து அந்த நெய்லேயே வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த தாமரை விதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ அதே கடாயில் ஒரு கவர் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி பால் அப்படின்றதுனால நான் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். அப்போ தான் வந்து அதில் இருக்க தண்ணியும் எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு பால் நல்லா திக்காக வரும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது பால் கொதித்து வரும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு பொங்கி ஊற்றாது. கொஞ்சம் அந்த பால் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்ப்போம். கண்டிப்பாக இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மக்கானா, அதை இதில் சேர்த்துக்கலாம். தாமரை விதை வறுத்தோம்ல, அதை அரைச்சி இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுன்னா போதும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்லாம் இல்லை. ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்தோம்ல 5 நிமிஷம், அதுவே போதும். நம்ம சப்போஸ் அதை வந்து காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நெய்யில் மக்கானாவை வறுத்துட்டு அது மேலே உப்பு மிளகாத்தூள் போட்டு கூட நம்ம சாப்பிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்வீட் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுது. இப்போ இதில் 1 ஸ்பூன் மில்க் மைட் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட் வரணுன்றது தான். வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் மட்டும் ஸ்டவ்வில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்திங்கன்னா அந்த சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சோம்ல முந்திரி திராட்சை, அதை இதில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாயாசம் ரெடி. மக்கானா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கோஸ் கூட்டுக்கு குக்கரில் சிறுபருப்பு 1 கப்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி. நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா கோஸில் இருந்தும் தண்ணி வரும். அதே நேரத்தில் இது கூட்டுன்றதுனால திக்காக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் நல்லாவே வெந்துடும். இப்போது நம்ம அதுக்குள்ளே கோஸ் பொரியல் செஞ்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கடுகு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துருங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கோஸ் பொரியலுக்கு வெறும் அந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதனால் அந்த எண்ணெயில் அந்த பச்சை மிளகாவை நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் அந்த காரம் வந்து அந்த எண்ணெயில் ஏறி இருக்கும். அது வந்து கோஸ்குள்ளேயும் ஏறும். இப்போது நல்லா வறுந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட கோஸ் பொரியல் ரெடி. இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. அப்படியே ஆவிலேயே ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோஸ் கூட்டும் வந்து 3 விசில் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் தேங்காய் சீரகம் அரைச்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளித்து அதை கூட்டில் ஊற்றிட்டிங்கன்னா கோஸ் கூட்டு ரெடி. இப்போது வடை மாவுக்கு மசால் வடை மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி தட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் சூடானோன்னா டக்குன்னு எடுத்து ஷேப் பண்ணி போட முடியும். இந்த மசால் வடை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் லாஸ்ட்டில் எண்ட் கார்டில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வடை தட்டி போட்டால் போதும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லா வடையும் ஒரே நேரத்தில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்பப்போ ஒரு உருண்டையாக பிடிச்சி அதை தட்டி போடும்போது ஃபஸ்ட்டு போட்டது வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி தீஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு போடும்போது எல்லா வடையும் ஒரே நேரத்தில் எடுத்துடலாம். அதே மாதிரி வடை போட்ட உடனே டக்குன்னு கரண்டி விட்டு திருப்பக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் திருப்பணும். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போது வடையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட் வடையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்த டிஷ் வந்து கிருத்திகைனாலே நம்ம அப்பம் வீட்டில் கண்டிப்பாக செய்வோம். அதுதான் இப்போது நம்ம பார்க்குறோம். இந்த ரெசிபியும் நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் குழிப்பணியார கல்லில் தான் இந்த தடவை செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு மாவு ஊற்றி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே ஊற்றி அப்பம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மாவில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் அப்பம் ஊற்றி எடுக்கும் போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் அந்த அப்பம் ஃபுல்லாக வரும். அப்பயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். ஏன்னா வெல்லம்லாம் போட்டு செய்யும் போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் உங்களுக்கு மேலேயும் கலர் அழகாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போது 2 பக்கமும் கலரும் அழகாக வந்திருக்கு, உள்ளேயும் கண்டிப்பாக வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.